அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ஒரு பக்கம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் சென்சார் போர்டு பிரச்சனை, இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை. ஸோ இது எல்லாமே எங்கே போய் முடியுது சார்? எந்த இடத்துல போய் முடிச்சு போடுது? எல்லா சாலைகளும் பாஜகவை நோக்கி அப்படின்னு எல்லாருக்கும் தோன்றுவது இயல்பு தான். ஆனால் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வெவ்வேறு பிரச்சனை. ஒன்று ஜனநாயகன் என்கிற படத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனை ஏற்பட்டதற்கே விஜய் தான் காரணம், அதையும் நம்ம மறுக்க முடியாது. இது பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக இவர் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவத்தினுடைய விசாரணை. ஆனால் கோஇன்சிடெண்ட்டாக ரெண்டுமே ஒரே நாளில் நடக்குது, அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லி என்பது ஒரு அரசியல் அதிகாரத்தின் மையமாக இருப்பதால் இது ரெண்டுமே டெல்லியில் நடப்பதை வைத்து பல்வேறு யூகங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, விஜயை தங்கள் பக்கம் திருப்புவதற்கு இதெல்லாம் பாஜக பயன்படுத்துதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. அந்த கேள்வியில் நியாயமும் உண்டு தான். ஆனால் எனக்கு தெரிந்து இதெல்லாம் விஜயை மிரட்டி அந்த பக்கம் நகர்த்தும் அப்படின்னு நான் நம்பலை, நான் நினைக்கல. இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் விஜயை பார்த்துருக்கீங்க, நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்ததை பார்த்துருப்பீங்க. தலைவா படமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி மெர்சல், ஏகப்பட்ட படங்களோட பிரச்சனைகளையும் பார்த்துருப்பீங்க. இப்போது ஒரு பெரிய படம், கடைசி படம், அதுவும் டேட்டை மாற்றி இன்றைக்கி எப்போ ரிலீஸ் ஆகும்னே தெரியல. இன்னொரு பக்கம் சிபிஐ வழக்கு. விஜயோட மனநிலை என்னவா இருக்குது? நிச்சயமாக அவருடைய மனம்ங்கிறது சஞ்சலப்பட்டு இருக்கும், அதில் எந்த மாற்றமே இல்லை. மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அதே நேரம் இதெல்லாம் விஜயை குலைத்து விடாது, அப்படியே அவரை முடக்கி போட்டுடாது. அது எனக்கு ரொம்ப உறுதியாக தெரியும். விஜய் ரொம்ப ரொம்ப ஒரு வைராக்கியமான கேரக்டரு. எல்லாத்துக்கும் மேலே கட்சி தொடங்கும் போதே இப்படியெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வருங்கிறதெல்லாம் அவர் எதிர்பார்த்த ஒன்று தான். அதனால் இதெல்லாம் வந்ததுனால அவர் அப்படி திகைச்சு போயிடுவார், அதிர்ச்சி ஆகிடுவார் அப்படின்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் மேலே விஜயினுடைய கேரக்டர் என்னென்னா, ரொம்ப நிதானமாக ரொம்ப மென்மையாக எதையுமே அவர் டீல் பண்ணுவார். எவ்வளோ பெரிய விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி சட்டிலாக ஹேண்டில் பண்ணுற ஒரு கேரக்டர். அதனால் இந்த எடுத்தேன் கவிழ்த்தேங்கிற மாதிரியான அந்த ஆட்டிடியூடை அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இன்றைக்கு அவருடைய வயதெல்லாமே ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்கும். இந்த நடக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு மாதிரி மூன்றாம் மனிதனாக உட்காந்து பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல, ஜனநாயகன் படம் அவங்க நினச்ச மாதிரி ஜனவரி 9 வெளிவரல. அது உண்மையிலே ஒரு பின்னடைவு. முக்கியமாக அவருடைய ரசிகர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்த விஷயம். இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு நஷ்டம், வட்டிக்கு பணம் போட்டு அந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டம் வரும். ஏன்னா கிடைக்கிற லாபம் எல்லாமே இந்த நாட்கள் தள்ளி போகிறதுனால அந்த வட்டிக்கே போயிடும். அதே மாதிரி தியேட்டருக்காரங்களும் வட்டிக்கு வாங்கி தான் ஒரு அட்வான்ஸே கொடுத்துருப்பாங்க. அவர்களுக்கும் இந்த படம் ஒரு நிச்சயமாக ஒரு இழப்பை கொடுக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜனநாயகன் படம் தள்ளி போனதுங்கிறது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அது விஜய் நிச்சயமாக யோசிச்சிருப்பார்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா இந்த காணொலியை பார்த்த பிறகு அவருக்கு தோணணும் என்னென்னா, ஜனவரி மாதம் ஜனநாயகன் படம் வருது, ஏப்ரலில் தேர்தல் வருது. இப்போ ஜனநாயகனில் என்னதான் நீங்கள் அரசியல் பேசியிருந்தாலும் தேர்தல் வரும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாமே கொஞ்சம் மறந்து இதுக்கு இடையில் பல்வேறு விஷயங்கள் மக்களை டைவர்ட் பண்ணியிருக்கும். அதே இது இந்த படம் தாமதமாகி அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ வரும்போது அந்த வைப்பு குறையாமல் இருக்கும். அது தேர்தலில் அவருக்கு இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா சமகால அரசியல் அவர் டச் பண்ணியிருக்காரு. முக்கியமாக திமுகவை அங்கங்கே சீண்டியிருக்காரு. அப்போ தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வரும்போது அது இன்னும் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ விஜய்க்கு கெடுதல் பண்ணுவதாக நினைத்து கொண்டு பாஜக செய்த இந்த விஷயம் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ப்ளஸ்ஸாக மாறும். அப்படி இல்லைன்னா இது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு விஜய் நினச்சார் அப்படின்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் அந்த கரூர் விஷயம், கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் எந்த வகையிலும் காரணம் இல்லை. அவர் அங்கே வந்தார், அவரை பார்க்க மக்கள் ஒரு பேரெழுச்சியோடு திரண்டு வந்ததில் ஏற்பட்ட நெரிசலில் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. ஒன்று தான், இதுக்கு விஜய் நேரடியாக காரணம் இல்லை. அதே நேரம் சிபிஐ விசாரணையில் நான் மட்டும் இல்லை எல்லாரும் தெரிந்து கொள்ள நினைக்கிறது என்னன்னா, இது விபத்தா அல்லது திட்டமிடப்பட்ட ஒரு சம்பவமா சதியா அப்படிங்கிறது தான். அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டு சிபிஐ விசாரணையில் வந்தால் அதுவும் விஜய்க்கு ஒரு பெரிய ரிலீஃப் தானே.
இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு குற்ற உணர்ச்சியில் இந்த நிமிஷம் வரைக்கும் இருப்பார். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா நம்ம மேலே அன்பு கொண்டு நம்மளை பார்க்க வந்து ஒரு 41 பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு வந்து நிச்சயமாக ஒவ்வொரு நிமிடமும் அதை துடிச்சிக்கிட்டு இருப்பார். அது இல்லைங்க, இது விபத்து இல்லை, இது வேற ஒன்று அப்படின்னு ஒரு விஷயம் வெளியில் வரும்போது விஜய்க்கே ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஓகே, பராசக்தியோட அந்த ட்ரெய்லர் வியூஸ் பார்த்தோம். அதுவே இவ்வளோ வியூஸ் வந்திருக்கே, அவங்க மொத்தமாக தேட்டருக்கு வந்திருக்கலாமே, வந்திருந்தாலும் இவ்வளோ வசூலாயிருக்குமே. ஆனால் முதல் நாள் வசூலுமே பெரிய சொல்லிக்கிற அளவு கிடையாது. இப்போ அடுத்தடுத்த நாட்களில் தியேட்டர்ஸ் ரொம்ப பெருசாக ஃபுல்லாகலை. அதுவும் கிராமங்கள் சைடில் கொஞ்சம் வெளியே போயிட்டு அங்கே ஃபுல்லாகலன்ற செய்தியும் பார்க்குறோம். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த ட்ரெய்லர் வியூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மோசடியாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக அவ்வளோ வியூஸ் வந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதை நான் வந்து ரொம்ப உறுதியாக சொல்கிறேன். இது எப்படி இந்த வியூஸ் வந்துச்சு அப்படிங்கிற டெக்னிக்கலாக நான் போகலை. அதை பற்றி நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். அதே நேரம் ஜனநாயகனை விட பராசக்தி வந்து இவ்வளோ பெரிய வியூஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே இது பொய் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து உணர வச்சிடும், உணர்த்திடுச்சு. அதுதான் உண்மை. இப்போ நீங்களே சொன்ன மாதிரி இப்போ நம்மளுடைய குற்றச்சாட்டுகளாக ஒதுக்கி வச்சுட்டு இல்லை ஜனநாயகனை விட உண்மையிலேயே பராசக்திக்கு இவ்வளோ பெரிய வியூஸ் கிடைத்தது அப்படின்னு சொன்னால் அது ஏன் தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸாக கன்வெர்ட் ஆகலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. FTFSலயே எல்லாமே வரலையே. அப்போ இதுக்கும் அந்த முதல் நாள் வந்த கூட்டத்துக்கு ஒரு பெரிய கேப் இருக்குல்ல. அப்போ இதன் மூலமே தெரியுது இவர்களுடைய நோக்கங்கிறது வேறாக இருக்குன்ட்டு. ஆனால் இந்த படத்தை தயாரித்த டான் பிக்சர்ஸுக்கு விஜய் மீது ஒரு பெரிய வன்மம் இல்லை என்றாலும் அந்த படத்தை வெளியிட்ட ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துக்கு அதனுடைய உரிமையாளருங்கிறது உதயநிதி தான். ரெக்கார்டு வைஸ் அது இன்பநிதி, கிருத்திகா உதயநிதினு மாறினாலும் எல்லாருக்கும் தெரியும் உதயநிதியுடைய நிறுவனம் தான்ட்டு. ஸோ இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. விஜய் மீது வந்து இவர்களுக்கு ஒரு கோபம் இருக்குது. அதன் காரணமாக ஜனநாயகன் படத்தை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவும் இருக்குது. அதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணாதான் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, திமுகவுடைய இந்த வன்ம தாக்குதலுக்கு ஏன் சிவகார்த்திகேயன் வந்து அது ஆதரவு கொடுத்தார் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. அதை வந்து இவர் வந்து தடுத்து இருக்கணும். ஏன்னா என் படத்தை வச்சு இதை பண்ணாதீங்க, உங்களுக்கு விஜய் மேலே என்ன கோபம் இருந்தாலும் வேறொரு படத்தை வச்சு பண்ணுங்க, என் படத்தை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை சொல்லாமல் அமைதி காத்தது இன்னைக்கு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு தீராத களங்கத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, விஜய் ரசிகர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இவர் ஒரு துரோகியாக ஒரு எதிரியாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டார். இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை குத்தியதற்கு சமம். விஜய் ரசிகர்கள் இன்னொரு 50 வருஷம் கழித்து தட்டி எழுப்பி யாருப்பா அவங்களுக்கு எதிரினா அஜித்தையெல்லாம் மறந்துடுவாங்க. சிவகார்த்திகேயன்னு சொல்கிற அளவுக்கு இந்த சம்பவம் அவர்கள் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு. படமும் வரலன்னும் போது ஆமாம், அது இன்னொன்று படம் வராத கோபமும் இதுக்குள்ளார சேர்ந்து பாய்காட் பராசக்தி, அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தியேட்டரில் வந்து தீய சக்தின்னு இந்த மாதிரி பயங்கரமாக மாறி வந்து இன்றைக்கி பராசக்தியினுடைய வெற்றிக்கே வேட்டு வச்சுட்டாங்க. என் கேள்வி என்னன்னா, இந்த வன்மமும் கோபமும் இதோட நிற்காது. சிவகார்த்திகேயனுடைய ஒவ்வொரு படத்துலையுமே இது ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும். அப்போ இந்த ரோட்டில் போகிற ஓனான காதில் விட்டுக்கிட்ட கதையா உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் செய்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கே அது வினையாக மாறிடுச்சு. இந்த விஷயத்தில் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அணுகி இருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ஆனால் திரையரங்கு வரும்போதெல்லாம் ஜனநாயகன் எப்போ வருதோ அப்போ தான் நமக்குலாம் திருவிழா, நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், சென்சார் போர்டு இருக்கவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் வந்து நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே தானே இருக்காரு. அது ஒரு போலியான பேச்சு. சிவகார்த்திகேயன் மட்டுமே இல்லை, பொதுவாகவே இந்த ஊடகங்கள் முன்பு மைக்கை நீட்டும் போது இந்த சினிமாக்காரர்கள் பேசுகிற பேச்சை வந்து நம்ம நம்ப தேவையில்லை. ஒன்று பொய்யாக இருக்கும், இல்லைனா போலியாக இருக்கும், இல்லைனா மிகைப்படுத்தியதாக இருக்கும். இதுவும் அப்படிப்பட்டது தான். அதுக்கப்புறம் அவரே இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த சென்சார் பிரச்சனைக்கு கருத்து சொல்கிறேன்ட்டு 2 மாதத்துக்கு முன்னாலே நீங்கள் படங்களை வந்து தணிக்கைக்கு அனுப்பணுங்கிறது அவருடைய ஆலோசனையாக யோசனையாக சொல்கிறாரு. ஜனநாயகனுக்கு பிரச்சனை வந்ததுக்கு அதுவே காரணங்கிற டோனும் அதுக்குள்ளார இருந்துச்சு. என் கேள்வி என்னென்னா, உங்கள் பராசக்தி படத்தை எத்தனை மாதத்துக்கு முன்னால் சென்சாருக்கு அனுப்பிச்சிங்க? அதுக்கடுத்து சென்சாருக்கு வந்து 2 மாதத்துக்கு முன்னே எந்த நாட்டில் அனுப்புகிற நடைமுறையில் இருக்குது? இங்கே வந்து தணிக்கை வாரியத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஒன்றிய பாஜக அரசு விஜய்க்கு வந்து ஒரு குடைச்சலை கொடுக்குறாங்க. அது அப்பட்டமாக தெரியுது. அதை எதிர்த்து உங்களால் குரல் கொடுக்க துப்பு இல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு ஆலோசனையை சொல்கிறதே வந்து ரொம்ப தப்பாக இருக்குல்ல. அதனால் இந்த ஜனநாயகன் விஷயத்தில் சிவகார்த்திகேயனுடைய கருத்து எதுவுமே வந்து ஒரு மெச்சூர்டாக இல்லை, ரொம்ப போலியாகவும் செயற்கையாகவும் இருக்குது. ஓகே, பராசக்தி படம் பார்த்துருப்பீங்க. படம் முழுக்க வந்து அந்த காலகட்டம் காங்கிரஸோட ஆட்சி காலம். கடைசியாக இந்திரா காந்தி காட்டும் போது வரைக்கும் சரி, அவங்கள வந்து ஒரு முடிவெடுக்கிற இடத்துல காட்டினாங்க. ஆனால் இந்த கலவரம், இந்த பொள்ளாச்சி பிரச்சனை, இதுக்கெல்லாம் யார் காரணம் பார்த்தா அங்கே காங்கிரஸ் தானே அங்கே ஆட்சியில் இருந்துச்சு.
அப்போ திமுக தெரிஞ்சே காங்கிரஸை வந்து இதில் வந்து மாட்டி விட்டாங்களா? ஏன்னா இப்போ பாஜகலேருந்து நிறைய பேர் சொல்கிறது காங்கிரஸ் செய்த கொடுமையை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க பராசக்தியை, தயவுசெய்து இந்த படத்தை போய் பாருங்கன்னு இப்போ அண்ணாமலை கூட எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மைதானே. இன்னொன்று, இந்த கதையை நீங்கள் கையில் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதை வந்து படமாக எடுத்தோம் அப்படின்னா இது காங்கிரஸுக்கு நெகட்டிவாக மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு தான் இந்த படத்தை நீங்கள் எடுத்துறீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தை இவர்கள் தயாரித்ததற்கான காரணம் கூட இதுவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதோட அர்த்தம் என்னன்னா, வர்ற தேர்தலில் என்ன இருந்தாலும் காங்கிரஸ் நடைய கட்டிடுவாங்க அல்லது தாவேக்காவுக்கே போயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்து சரி இப்படி ஒரு படத்தை எடுத்து அவங்கள காலி பண்ணுவோன்னு கூட அவங்க நினச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அது வந்து ஒரு வரலாற்று உண்மை. அதை வந்து நீங்கள் யாருமே வந்து மறுக்கவும் முடியாது, அதை மாற்றியும் எடுக்க முடியாது. பட் திமுக நினைத்தது போல் இப்போ நடந்தது தான் பெரிய ஆச்சரியம். இந்த படம் வருவதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணி இன்றைக்கி திமுக கூட்டணியிலிருந்து வெளியாவதற்கான ஒரு சூழல் வந்து உருவாகிடுச்சு. முட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ரெடியாக இருக்காங்க. ஒரு ஆணை வந்தால் போதும், அப்படியே வேறு இடத்துக்கு போயிட வேண்டியது, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா பராசக்தி மூலமாக காங்கிரஸை காலி பண்ணணும் அப்படிங்கிற திமுகவுடைய நோக்கம் நிறைவேறியதாக கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் அதே நேரம் இந்த படம் பாஜகவினருக்கு நன்மை செய்திருக்கிறது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தானே. ஏன்னா அவர்களுக்கும் காங்கிரஸ் தான் எதிரி, ரைட்டா? இப்போ அவர்களை குற்றம் சொல்வதற்கு இந்த படத்தை அவங்க பயன்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட அண்ணாமலையினுடைய பேட்டியெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே நமக்கே தோணுது. ஓகே, இப்போது பராசக்தி படத்தை வெளியில் ரிவ்யூ பண்ண போன அந்த கேமராமேனு பல சேனல்ஸ்க்கு வந்து அவங்களே ஒரு சில குழு வந்து உங்களுக்கு இவ்வளோ காசு தரோம், கொஞ்சம் பாசிட்டிவாக போடுங்க அப்படின்னு சொன்னதாக கேள்விப்படுறோம். நிறைய பேர் போனவங்களும் சொல்கிறாங்க. இது எல்லா படத்துக்கும் நடக்குதா இந்த படத்துக்கு? ஏன்னா இந்த பராசக்தி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு வந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறது, நிறைய இடங்களில் ஃப்ரீ டிக்கெட்டில் படம் பார்த்தேன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கா? இல்லை, பொதுவாகவே பெரிய படங்கள் வரும்போது அந்த படத்தினுடைய டிக்கெட்டை வாங்குவதற்கு ஒரு பக்கம் ஒரு போட்டி நடக்கும், ஒரு அடிதடி நடக்கும், தெரிஞ்சவங்க மூலமாக ட்ரை பண்ணுவாங்க, அப்படி இப்படிலாம் நடக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சிலருக்கு இலவசமாகவே கிடைக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, பல தியேட்டர்களில் பல காட்சிகளை இந்த பெரு நிறுவனங்கள் வந்து புக் பண்ணிடுவாங்க. புக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்களுடைய நிறுவனம் அல்லது ஒரு ப்ராடக்ட்டுக்கான ப்ரொமோஷனாக இந்த டிக்கெட்டுகளை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஃப்ரீயாக கொடுப்பதாலேயே அந்த படத்தை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி கூட பராசக்தியுடைய டிக்கெட்டை வாங்கி ஹெல்மெட் போட்டு வந்தவங்களை ஊக்குவிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்ததாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த யூடியூப் சேனல்களிடம் பேசப்பட்ட அந்த விஷயம், அது குறித்து நமக்கு உறுதியாக தகவல் இல்லை. பட் அதே நேரம் நம்ம ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பே சிவகார்த்திகேயன் தரப்பிலிருந்து பல யூடியூப் சேனல்களை அவங்க அப்ரோச் பண்ணி ஒரு சேனலுக்கு 50,000 ரூபா தருவதாக சொல்லி 15,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க. படம் வரும்போது உங்களுக்கு 35,000 தர்றேங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதோட அர்த்தம் படத்தை பாசிட்டிவாக பேசணும், சிவகார்த்திகேயன் மீதான அந்த நெகட்டிவ் பிரச்சாரத்துக்கு ஒரு பதிலடியாக வீடியோ போடணும். அப்புறம் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா சிவகார்த்திகேயனை நெகட்டிவாக பேசுகிற என் போன்றவர்களையும் கழுவி ஊற்றணுங்கிற ஒரு பெரிய அசைன்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு தியேட்டருக்கே வந்து அங்கே மைக்கு பிடிச்சி நிற்கிறவன்ட்ட வந்து நான் உனக்கு பணம் தர்றேன், நீ பாசிட்டிவாக பேசுன்னு சொல்லியிருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை யாராவது ஆர்வ கோளாறு ரசிகர்கள் சிவகார்த்திகேயனுக்கு எதை நல்லது பண்ணுறதா நினச்சிட்டு அப்படி ஒரு முயற்சியில் இறங்கினாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ நிறைய பேர் சொல்கிறது நல்ல வேளை ஜனநாயகன் வரல, இந்த நேரத்தில் வந்திருந்தா பராசக்தியோட ரிசல்ட்டுக்கு நிற்க முடியாது, கண்டிப்பாக பராசக்தி பின்னாடி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 10 நாள் வந்து பராசக்திக்கு ஒரு பெரிய லக்கு இல்லையா? தொடர்ந்து இப்போ லீவ் இருக்கிற விஷயங்கள் நிச்சயமா. அதனால தானே அவங்க அந்த தேதியை அவங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்க. பொதுவாகவே தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் பீரியட் அப்படின்னா பொங்கல், தீபாவளி, ஆகஸ்ட் 15, விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, இந்த மாதிரியான அந்த விடுமுறை காலத்தை சொல்லுவாங்க. அதில் முக்கியமான விடுமுறை என்னன்னா பொங்கல் தான் வந்து ஒரு பெரிய ஜாக்பாட், அந்த தொடர் விடுமுறை வரும். அதனால தான் பல பெரிய படங்கள் என்ன பண்ணுவாங்க, பொங்கலுக்கு வரணுங்கிறத கரெக்டாக அதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னே 3 நாளைக்கு முன்னே ரிலீஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஜனநாயகனும் அந்த நோக்கத்தில் தான் அந்த 9ஆம் தேதி அவங்க செலக்ட் பண்ணுது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துலாம் இப்போ அந்த படமே இன்றைக்கி ரிலீஸ் ஆக முடியாத ஒரு சூழல் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அந்த ஒரு வசூல் காலத்தை ஜனநாயகம் மிஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் இந்த விஜய் ரசிகர்கள்லாம் சொல்கிற மாதிரி ஜனநாயகன் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தானே அது பொங்கல், அதுலேயும் எந்த மாற்றமே இல்லை. கண்டிப்பாக அன்றிலிருந்தே தியேட்டர்கள்லாம் பெரிய அளவில் களை கட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு வாரம் 10 நாள் கூட அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்கும்.